எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுமா, அப்பதானே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சார், நாங்க தொழில வளர்ந்து வரது சில பேருக்கு பிடிக்கல. அவங்க நாங்க சமைச்ச இந்த சாப்பாட்டுல ஏதோ கெமிக்கலை கலந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார், நாங்க சமைச்ச இடத்துல இந்த பாட்டில் காலியா கிடந்துச்சு. இதுல இருந்து கெமிக்கலை யாரோ சாப்பாட்டுல கலந்திருக்காங்க. அதனாலதான் யாரும் சாப்பிட கூடாதுன்னு ஓடி வந்து தடுத்துட்டேன். நல்ல வேலை பண்ணமா. எங்க ஸ்டாஃபுங்க மட்டும் இதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ நினைச்சாலே பயங்கரமா இருக்குமா. இப்ப என்னமா பண்றது? லஞ்ச் டைம்னு இப்ப சாப்பிட வந்துட்டாங்க, எல்லாரும் பசியில இருப்பாங்களேமா. சார், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற லஞ்ச் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது கொஞ்ச நேரத்துல வந்துரும். நாங்க இப்பவே இந்த சாப்பாடு எல்லாமே டிஸ்போஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். சார், இந்த ஒரு தடவை இந்த மாதிரி தப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காது. இப்ப இப்படி நடந்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், இதனால என் ஆர்டரை கேன்சல் பண்ணிடாதீங்க சார். என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எவ்வளவு பெரிய ஆபத்து வர வேண்டி இருந்தது, ஒரே ஆளா வந்து தடுத்து நிறுத்திட்ட. அத கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனாமா? நானும் உன்ன மாதிரி கீழே இருந்து கஷ்டப்பட்டு வந்தாமா. எனக்கு உன் கஷ்டம் புரியுதுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சே ஆகணும். யாரு பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லுமா, நானே போலீஸ சொல்லி தூக்கி உள்ள வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இது யாரு செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும் சார். அவங்களுக்கு நானே ஒரு நல்ல தண்டனையா கொடுக்கறேன். சார், நீங்க உங்க ஸ்டாஃப்ஸ மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லி கோஆபரேட் பண்ணுங்களேன். எனக்கு அது போதும் சார். சரிமா, இந்த மாதிரி நேரத்துல கூட பதட்டப்படாம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. உன்னை பாராட்டாம இருக்க முடியலமா. யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உன்னோட எண்ணம் உன் முகத்திலே தெரியுதுமா. அதுவே வெற்றிதாமா. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நடந்ததுக்கு மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்டேன். பரவாயில்லமா, இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. இத நீங்க செஞ்சிருந்தாதான் தப்பு. வேற யாரோ இத செஞ்சதுக்கு நீங்க எப்படிமா பொறுப்பாக முடியும்? இத யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள மட்டும் விட்டுறாத. இனி இந்த மாதிரி நடக்காம கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதுதாமா ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்லம்மா, எல்லா தொழிலையும் அதுக்கான எதிரிங்க கீழே தள்ளான பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். எனக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு உனக்கு யார் எதிரின்றதை கண்டுபிடிச்சு அவங்கள என்ன செய்யணுமோ அதை செய்யுமா. நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன் சார். இனி இன்னும் நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். வெரி குட். உன்ன மாதிரி தான் பொண்ணுங்க தைரியமா இருக்கணும். நீ இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சரியான முன்னுதாரணமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி பெரிய பிசினஸ் பீப்புள் எங்களை மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாதான் என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இன்னும் நிறையவே சாதிப்பாங்க. டெஃபினெட்லி. வேற ஏதாவது லஞ்ச் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்லனா சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். இல்ல சார். ஏன் சொல்றேன்னா எங்க ஸ்டாஃபுங்க யாரும் சாப்பிடாம இருக்க கூடாது. இல்ல சார், இப்ப வந்துரும். ஓகே. அண்ணே, இங்க வாங்கல. நீங்க யாரும் சாப்பிடல? அண்ணே, சீக்கிரம் எல்லாரோட பிளேட்ஸையும் கிளியர் பண்ணிடுங்க. சரி. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. வேற சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கு. சீக்கிரம் வந்துரும். சாப்பிடுங்க.